الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله وأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار أصحاب الجنة لا يستوي أصحاب النار أصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا: القيس من دان نفسه وعمل لما بعد الموت، بل عاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒரு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இருளக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட கடைசி ரசூலாகிய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் உட்பட கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே,
வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோடு இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை அமைதியை தர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அனைத்து விலக்கல்களை விட்டு முற்றும் முழுதாக விலகி தவிர்ந்து சுருக்கமான இந்த வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதல்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மிகவும் சுருக்கமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய காலங்கள் மிகவும் சுருக்கமானது. அது ரொம்ப ரொம்ப அவசரமாக நம் ஒவ்வொருத்தரை விட்டும் கழிந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள் கழிந்ததில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாளைய நாள் வருவதில் எந்த உத்தரவாதமும் கிடையாது. சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்த வினாடி என்ற ஒன்று நமக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் நாளைக்கென்று உங்களிடத்தில் என்ன இருக்குது, நாளைக்கென்று எதை நீங்க முற்படுத்தி வச்சிருக்கிறீங்க, وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ. நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, நாளைக்கென்று உங்களுக்கு என்ன இருக்குது, நாளைக்கென்று ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களுக்குரியதாக எதை நீங்க தயாரித்து வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த வினாடி நம்ம ஒவ்வொருத்தருடைய கபரையும் நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, நமக்கும் கபருக்கும் இடையில் ஒரே ஒரு வேலிதான் வித்தியாசம். ஒவ்வொரு தாயுடைய கருவறைக்கும் கபரறைக்கும் நடுவில் போடப்பட்ட ஒரு பாலம் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு மேலால் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மெப்பை அமைத்தவர், ஒரு வாகனத்தை தயாரித்தவர், ஒரு வீட்டை கட்டுவதற்கு அதற்கு பிளைன் கீறி கொடுத்தவர், அவர் சொல்றார், இந்த வீட்டினுடைய மேக்சிமம் காலம் 30 வருஷம் தான், உங்களோட 2 தலைமுறைக்கு வாழலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இதனுடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குது. ஆனால் அதை கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு பணம் செலவழிக்க கூடியவர் சொல்றாரு, இல்ல இல்ல, எனக்கு இந்த வீட்டுல பரம்பரை வாழணும், 100 வருடத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு அஸ்திவாரத்தை போட்டிட்டாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நாளும் இது சாத்தியப்படாது. வாகனத்தை வாங்குறோம், வாகனத்தை தயாரித்தவர், அதனுடைய என்ஜினுடைய சொந்தக்காரர், அதுக்கு டயர் ஓட்டவர் சொல்றார், இந்த வாகனத்தை இப்படித்தான் நீங்க பாதிக்கணும், இதனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான், 30,000 கிலோமீட்டர் கொடுக்க நீங்க இதை சேல்ஸ் பண்ணணும். ஆனா சொல்றாரு, இல்ல இல்ல, நான் 40 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அதனால நான் விரும்பின மாதிரி எல்லாம் பாவிப்பேன், விரும்பின பாதையில வாகனத்தை செலுத்துவேன் என்றால் ஒரு நாளும் ஒரு மனிதர் இலக்கை அடைய மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துக்கு அனுப்பினவன் சொல்றான், மனிதனே, உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, லம்ய குன்ஷி அன்னல் தூராம் இன்னா கலகனல் இன்சான மின் நுத்ஃபம். மனிதனே, உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு வஸ்துவுக்கு கூடி ஒப்பிட முடியாத ஒரு பொருளில் இருந்துதான் உன்னை கொண்டு வந்தேன் இந்த உலகத்துக்கு. வல்லாஹு அக்ரஜகும் வல்லாஹு அக்ரஜகும். ஒவ்வொரு மனித சமூகத்தை பார்த்து பிரபு சொன்னான், மனிதனே, அல்லாஹ் உன்னை வெளியாக்கினான், நீ வெளியில வரல, உன்னை யாரும் வெளியில கொண்டு வரல, அல்லாஹ் உன்னை வெளியாக்கினான், அல்லாஹ் உன்னைய கருவறையில உருவம் அமைச்சான். அவன் நாடின மாதிரி படைக்கக்கூடியவன், அவன் தான் உன்னை தாயுடைய கருவறையில் உனக்கு உருவம் அமைச்சான். அமைச்சது மட்டுமில்ல, அவன் தான் உன்னை வெளியாக்கினான். வெளியாக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாமத்தான் நீ இந்த உலகத்துக்கு வந்தாய். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி அந்த வீட்டை அதுக்கு மேற்கொடுத்தவர் இவ்வளவு காலம்தான் இது காக்கு பிடிக்கும் என்று சொல்லியும் ஒரு மனிதன் அந்த பரம்பரை வாழணும் என்று நினைக்கிறாரோ, எப்படி இந்த வாகனத்துடைய கெப்பாசிட்டி இவ்வளவு தான் என்று சொல்லப்பட்டும் அதை நான் நினைச்ச மாதிரி செலுத்தினேன் என்று ஒருத்தர் பாவிக்க ஆரம்பிக்கிறாரோ, இது போன்ற சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய கால எல்லையையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த உலகத்துடைய கெப்பாசிட்டி இவ்வளவு தான். மனிதனே,
இதனுடைய ஆரம்பமும் மண், முடிவும் மண். ஆரம்பமும் உன்னை மண்ணிலிருந்து கொண்டு வந்தேன், முடிவு உன்னை மண்ணிக்கே அனுப்ப போறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொன்னான், ஜிப்ரீல் ஒரு குடி மண் அள்ளி கொண்டு வாங்க, நான் மனித சமூகத்தை படைக்க போறேன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் பூமிக்கு வந்து குனிஞ்சு மண்ணை அள்ளும் பொழுது மண் கேட்கிறது, என்ன எங்க கொண்டு போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, அல்லாஹ் கொண்டு வரும்படி சொன்னான், அதனால உங்களுக்கு ஒரு புதிய சமூகத்தை ரொம்ப படைக்க போறான் என்று சொல்லும் பொழுது அந்த மண் கேட்டுச்சு, இல்ல கொண்டு ஒரு சமூகமா, அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய இலக்கு என்ன, அவங்க நல்லதை மட்டும் செஞ்சா பரவாயில்ல, அவர்களால் பிரச்சனை நடக்குமா, அநியாயம் நடக்குமா, மலக்குமார் எவையை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தார்களோ அதையே மண்ணும் முன்வைத்தது. எந்த அளவுக்குண்டா கடைசி அந்த மண் சொல்லிச்சு, கிதாபில் எழுதுறாங்க, ரொம்ப கதறலோடு ரொம்ப கெஞ்சி கதறி அந்த மண் கேட்டுச்சு, ரப்பி அஸ்அலுக அர்ஸலத்ஹி, உங்களை அனுப்பின அந்த ரப்பின் மீது நான் ஆணையாக கேட்கிறேன், நீங்க என்ன விட்டுருங்க, என்ன கொண்டு போகாதங்க என்று அந்த மண் கேட்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் இறக்கப்பட்டு விட்டுட்டு வந்துட்டான். நிலைமைய சொன்னான். இப்படி ஒவ்வொரு மலக்குமாரும் வந்தாங்க. கிதாபில் எழுதுறாங்க, அல்லாஹ் நான்காவதாக ஹஜ்ரத் மலக்குல் மௌத்தை அனுப்பினான். ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, குனிந்தாங்க, அள்ளினாங்க மண்ண. வரலாறு சொல்லுது, அதே மாதிரியே அந்த மண் ஹஜ்ரத் மலக்குல் மௌத்திடத்திலே கெஞ்சி கதறிச்சு. ஆனால் அது கதற கதற, அது கட்ட கட்ட ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அந்த மண்ணை அள்ளி கொண்டு வந்து ரப்புக்கு முன்னாக சமர்ப்பிச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே வேலையைத்தான் அல்லாஹ் ஹஜ்ரத் மலக்குல் மௌத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல, யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல, யாரிடத்திலையும் எதுக்கும் அனுமதி கேட்கக்கூடியவர்கள் அல்ல. சகோதரர்களே, பெரியவர்களே, யாருடைய பேச்சுக்கும் தலை சாய்க்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு வித்தியாசமான அமைப்பில் அல்லாஹ் ஹஜ்ரத் மலக்குல் மௌத்தை படைத்தார். அதே அல்லாஹ் அதே விடயத்தான் குர்ஆனில் அல்லாஹ் ஒவ்வொரு ஜனாசாவையும் கொண்டு வைத்து, சகோதரர்களே, பெரியவர்களே, அது உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய பணக்காரருடைய மையத்தாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய ரோயல் குடும்பத்தில் வாழ்ந்த ஒருவருடைய ஜனாசாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவே தெரியாத டூரிஸ்ட் நாடுகளில் வெறுமனே பணத்தோடு பதவியோடு வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கட்டும், யாரை கொண்டு போனாலும் அவருக்கு 6 அடி மண் தான். சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மண் அவரை வைக்கும் பொழுது என்ன சொல்லும், மின்ஹா கலகனாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைச்சோம், இந்த மண்ணுக்கே உங்களை திருப்பி அனுப்புவோம். அல்லாஹ் கொடுத்த வாதா இது, அல்லாஹ் மண்ணுக்கு கொடுத்த வாதா. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் மண்ணுக்கு கொடுத்த வாதாவை நிச்சயமாக சத்தியமாக அவன் நிறைவேற்ற போறார். நானும் நீங்களும் இப்ப உள்ளத்துல கைவற்ற ஒரு கேள்வி கேட்போம், நானும் நீங்களும் ரப்புக்கு கொடுத்த வாதாவை எப்ப நிறைவேற்றது? நானும் நீங்களும் ரப்புக்கு ஒரு வாதா கொடுத்தோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மண்ணுக்கு வாதா கொடுத்தான். மின்ஹா கலகனாகும் வஃபீஹா நுஈதுகும், திருப்பி தருவோம் என்று அல்லாஹ் வாதா செஞ்சான். இந்த மண்ணுக்கே உங்களை நீட்டி அனுப்புவோம், இது மண்ணுக்கு கொடுக்கப்பட்ட வாதா. சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்று அல்லாஹ் அந்த வாதாவை நிறைவேற்றியே ஆகுவான். அதை நிறைவேற்றுவோம் என்று ரப்பு சொல்லிட்டார். இதை நீங்க தேடி போக தேவையில்லை. قل إن الموت الذي تفرون منه وإنه ملاقيكم. மௌத் அது நீங்க தேடி போக தேவையில்லை, அது உங்களை வந்து சந்திக்கும். இன்னமும் முலாக்கீக்கும், நீங்க எங்க விரண்டோடினாலும் இன்னமும் முலாக்கீக்கும், அது உங்களை தேடி வரும், அது உங்களை சந்திக்கும். நீங்கள் அடைய தேவையில்லை, அது உங்களை வந்து அடையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மௌத்தை யாரும் தேடி போக தேவையில்லை. ஒருத்தர் முன்னால நடந்து போறார், அவரை பின்னால் ஒருத்தர் துரத்துறாரு, அவர் இவரை பிடிப்பாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா ஒருத்தர் பண்ணி முன்னால் ஒருத்தர் சந்திக்க வராரு, அவர் இவரை பிடிச்சே ஆகுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு மலக்குமோ எப்பயும் எங்களுக்கு பின்னால வாரவர்கள் அல்ல, தேவைப்படும் பொழுது எங்களுக்கு முன்னால வந்து நிற்கக்கூடியவர்கள். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாங்க அல்லாஹுக்கு வாதா கொடுத்தோம். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் உயிர்களாக வச்சு ஆலமுல் அர்வாஹ்ல கேட்டான்,
நான் தானே உங்களோட ரப்பு, உங்களோட ரப்பு நான் தானே. சகோதரர்களே பெரியவர்களே, அந்த வாதாவுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் வாதா செஞ்சோம். எல்லாம் நீத்தான் ரப்பு, எல்லாம் நீத்தான் ரப்பு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொருத்தரும் கொடுத்த வாதா, இது ஒவ்வொருத்தரும் கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ் கேட்டான், அரசு ரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப்பு. சகோதரர்களே பெரியவர்களே, இந்த இடத்துல கேள்விக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல கேள்வியில் ஒரு வித்தியாசம் இருக்குது. சகோதரர்களே பெரியவர்களே, இந்த கேள்வி ரெண்டையும் நல்லா விளங்கும். ஒவ்வொருத்தரும் கபருக்கு போனத்தோடையும் அல்லாஹ் ரெண்டு மரத்தை வச்சு இதே கேள்வியை கேட்பார். ஆனா கேள்வியில இஸ்ரேல் வித்தியாசம், கேள்வி கேட்கிற பெட்டல் வித்தியாசம். சோழர்களே பிள்ளார்களே, ஆலமுல் அருவாஹ்ல அல்லாஹ் உயிர்களை படைச்சான். அங்க படைச்சிட்டு கேட்டான், நான் தானே உங்களோட ரப்பு. சகோதரர்களே பிள்ளார்களே, கபூர்ல கேட்கிற அந்த கேள்விய அல்லாஹ் அங்க உங்களோட ரப்பு யாரு ஆலமுல் அருவாஹ்ல கேட்டிருந்தா அந்த ரூஹுகளுக்கு தெரியாது. இல்ல அப்பதான் அது படைக்கப்பட்டிருக்குது. பிறந்த பிள்ளைக்கு உண்மை யாருன்னு தெரியா, பிறந்த பிள்ளைக்கு வாப்ப யாருன்னு தெரியா, பிறந்த பிள்ளைக்கு அதோட கூட பிறந்த சகோதரங்கள் எத்தனை தெரியா. ஒன்றுமே தெரியாமத்தான் இந்த உலகத்துக்கு வந்தா என்றான் ரப்பு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால ஆலமுல் அருவாஹ்ல அப்பதான் அந்த ரூஹ் படைக்கப்பட்டிருக்குது. அதனால அதுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் கேட்டான், நான் தானே ரப்பு. கேள்விக்குள்ள பதிலையும் அமைச்சு கொடுத்தார். முழு உயிரும் சொல்லிச்சு, அதுல எல்லாருடைய உயிரும் இருந்துச்சு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரூஹுகளுக்கு மத்தியில வித்தியாசம் இல்லை. எல்லா ரூமும் ஒருத்தன் தான் வந்துச்சு, ஒருத்தன் இடத்துலதான் போகுது. எங்கட இல்ம கொண்டு நாங்க அதை பிரயோஜனப்படுத்துறதும் அதை கொண்டு நாங்க மோசடி செய்யறதும் எங்கட அறிவுல அல்லாஹ் தந்த அறிவை பாவிக்கிறதுல தான் இருக்குது. உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுல தான் இருக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ் கேட்டா, நான் தானே ரப்பு. ஒரு உலகமும் சொல்லிச்சு, அல்லாஹ் நாங்க உறுதிப்படுத்துறோம் நீதான் ரப்பு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரூஹுக்கு அல்லாஹ் ஒரு கால எல்லையை கொடுத்தார். இந்த ரூஹுக்கு அல்லாஹ் ஒரு கால எல்லையை கொடுத்தார். 40 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அமாலு உம்மத்தி பைன 60 வ 70. இது உம்மத்தில ஒதுக்கப்பட்ட காலம் 60க்கும் 70க்கும் இடையில. இது பொதுவான காலம், மேக்சிமம் காலம். இதை விட அதிகமாக வாழக்கூடியவர்கள் குறைவு. வாழலாம், ஆனா வாழக்கூடியவர்கள் அரிது. என் உம்மத்தில 60க்கும் 70க்கும் இடப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் அந்த வயசுல கபருக்கு போயிடுவாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு 63 வயசுல போயிட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த உயிரை அல்லாஹ் ஒரு காலத்தை கொடுத்து இந்த உடம்புக்குள் அனுப்பினான். அனுப்பிட்டு அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்தினான். இந்த வானத்தை படைச்சது நான், இந்த பூமியை படைச்சது நான், மனிதனே உன்னை படைச்சது நான். மனிதனே உன்னை படைச்ச உங்க சங்கையான ரப்ப விட்டும் உலகத்துடைய எந்த பொருள் உன்னை பராமுகமாக்கிச்சு, உங்க எந்த வஸ்து, உங்க எந்த சொத்து உன்னை என்ன விட்டு உன்னோட கவனத்தை திருப்பிச்சு. உன்னை படைச்சவன் நான், உன்னை உருவம் அமைச்சவன் நான், உன்னை நேர்படுத்தி ஒழுங்குபடுத்தினவன் நான், உனக்கென்று ஒரு அழகான சூரத்தை தந்தவன் நான். மனிதனே உன்னை பார்வைக்கு சொந்தக்காரன் நான், உன்னை கேள்விக்கு சொந்தக்காரன் நான். நபியே கேளுங்க, இன் அகதல்லாஹு இன் அகதல்லாஹு சம்அக்கும் வ அபசாரக்கும் வ கதம அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஸீகும் பிஹ். நபியே கேளுங்க, உங்களோட கண்கள் இந்த பார்வையை நாங்க எடுத்துட்டா, உங்களோட காதில் இருந்து கேட்கக்கூடிய அந்த செவி புலன்கள் வரக்கூடிய அந்த சட்டங்களை அல்லாஹ் இல்லாமாக்கிட்டா, உங்களோட உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரைக்கிட்டா, மன்னிலாஹுன் கைருல்லாஹ் யஸீகும் பிஹ். அல்லாஹ் வாங்கிய என்ன தவிர இதை திருப்பி எடுக்கிறதுக்கு வேற எந்த ஆண்டவனாவது உங்களுக்கு இருக்கிறாங்களா? வேற யாருக்கையாவது திருப்பி எடுக்கணுமா? நான் எடுக்கிறத திருப்பி தர, நான் படிச்சதை திருப்பி தர, நான் இல்லாமக்கினத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள என்ன தவிர, என்ன நாடாம, என்னோட தொடர்பு வராம, என்னிடத்துல கேட்காம வேற ஒரு முறை உங்களுக்கு இருக்குதா? அல்லாஹுடைய நல்லடியார்களே, முழு நாமத்தை ரப்பு தந்தது. சோழர்களே பெரியார்களே, இரவ பாரு, பகல பாரு, மனிதனே ஒன்ன பாரு.
என் மனிதனை நீ ஒன்ன பார்க்கலையா? உன்னை படைச்சதும் நான் தான், உன்னை படைச்சதும் நான் தான். உனக்கு 2 கண்களை தந்தேன். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசான வஸபதைன். 2 உதடுகளை நான் உனக்கு தரலையா? 2 கண்களை நான் உனக்கு தரலையா? அழகான பார்வையை உனக்கு தரலையா? நீ எப்படி வாழ்ந்தால் என்னிடத்துல வரும் பொழுது நல்லவனாக வருவாய் என்ற வழியை நான் உனக்கு உலகத்துல காட்டி தரலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி முழு ஏற்பாடையும் ரொம்ப உலகத்துல செஞ்சுட்டு நான் தான் படைச்சேன், நான் தான் பராமரிக்கிறேன், நான் தான் நடக்க வச்சேன், நான் தான் உன்னோட ரத்தத்தை ஓட வச்சேன், நான் தான் உன்னோட ஒவ்வொரு காரியங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் தான் உனக்கு ரிசுக்குத்தாரேன், உனக்கு ரிசுக்களிக்கிற ரிசுக்கு வானத்தில வாக்களிக்கப்பட்டது, அதை நான் உனக்கு தந்தே ஆகுவேன். இப்படி சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் மனிதனை வழி நடத்திட்டு இந்த 50, 60, 70 வருடத்துக்கு பின்னால இந்த உயிரை எடுத்துட்டு இந்த உடம்பு கபருக்கு போறதோட 2 மலக்கு வந்து கேட்பாங்க, இப்ப உங்களோட ரப்பு யாரு? உங்களோட ரப்பு யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த அமானிதத்துக்கு அல்லாஹ் இடத்துல கொடுத்த வாதாவுக்கு உலகத்துல எப்படி வழிபட்டோம்? சகோதரர்களே பெரியார்களே, மக்களுக்கு மாறு செஞ்சவன் முனாஃபிக் என்று ஹதீஸில் இருக்கிறதா? முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா கத்தத கதிப, இதா வஅத அகலப, வ இதா மினல் கால். சொன்னாங்க முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இந்த 3ம் யாரிடத்துல வந்துட்டோ அவரை களப்பெற்ற முனாஃபிக். சுப்ஹானல்லாஹ், நிஃபாகன் காலிஸா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பாலை பற்றி பேசக்கூடிய நேரத்துல லபனன் காலிஸான்னு பேசுறான். பாலை அல்லாஹ் எப்படி தாரான் தெரியுமா? ரத்தத்துக்கும் சாணிக்கும் மத்தியில் இருந்து அல்லாஹ் சுத்தமான பாலை தாரதாக பேசிக்கிறான். லபனன் காலிஸா, கலப்படமற்ற பால். கலப்படமற்ற பால் என்ன தெரியுமா? அந்த வெட்டி பாட்டா ரத்தம், அந்த மாடு மலங்களிட்ட சாணி, ஆனா அந்த மாட்டிலிருந்து அல்லாஹ்கார பானிக்குது, அதுல ரத்தமும் இல்ல, அதுல சாணியும் இல்ல, அதை சுத்தமானதாக தாரான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாதாவில், அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியில் அவனுடைய நப்சு கலபடுமோ, இப்ப அந்த சுத்தமான பாலில் ஒரு துளி ரத்தம் கலபட்டதை போன்றே, அந்த சுத்தமான பால்ல ஒரு சொட்டு சாணிய பூசினதை போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு ரப்பு தந்தது வெளியில வந்ததுக்கு பின்னால அது ஏண்டையா? அவ்வளவு ரப்பு தீர்ந்து வந்தது வெளியில வந்ததுக்கு பின்னால அதை நான் சம்பாதிச்சதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியில இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷரோட காலத்துல 3 நபர்கள், அவர்கள் ஒருத்தருக்கு வெண்குஷ்டம், இன்னொருத்தருக்கு கருங்குஷ்டம், இன்னொருத்தருக்கு 2 கண்ணும் தெரியாது. இவர்கள் 3 பேரும் இப்படியே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு வானவர் வந்தார். கேட்டாரு, உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஆக விருப்பமானது என்ன? அவர் சொன்னாரு, ஏன் இந்த தலைய, நீங்க இந்த மொட்டையா இருக்கிற தலையில முடி வர செஞ்சா நான் காலம் முழுக்க அதை மறக்க மாட்டேன். நீங்க அதுக்காக துவா செஞ்சா அது ஏண்ட ஆக பெரிய ஒரு ஈடேற்றத்துக்கு காரணமா இருக்கும். அந்த மலக்கு கைய வச்சார், அவருடைய அந்த நோய் நீங்கிருச்சு, அவருடைய தலை வடுக்கல் தலை அழகான தலையாக மாறிச்சு. அந்த மலக்கு கேட்டார், உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வேணுமா? சொன்னாரு, எனக்கு ஒட்டகம் ரொம்ப விருப்பம். ஒரு ஒட்டக கண்டு கொடுக்கப்பட்டு அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரு அந்த ஒட்டகத்தை எடுத்தாரு. அது 2வது நபர்கிட்ட போனாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் அவருடைய நோயை சொன்னாரு. நான் சுருக்கமா சொல்ற நேரம் இல்ல. அவருக்கும் அதே மாதிரி அந்த மலக்கு செஞ்சாங்க. அவருக்கு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவரு சொன்னாரு, எனக்கு ஒரு மாட்டுக்குட்டி தந்தீங்கன்னா நான் அதை வச்சு பொழைச்சிடுவேன். அவருக்கு ஒரு மாடு. 3வது நபர்கிட்ட போனாங்க. அவரும் சொன்னாரு, உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை, இந்த 2 கண்ணே பார்வையில்லை, இதை தந்தா நான் ஆக சந்தோஷப்படுவேன். அவருடைய 2 கண்ணையும் அந்த மலக்கு கைய வச்சார். அவருடைய கண் பார்வையை ரொம்ப மீசி கொடுத்தான். அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன விருப்பம்? அவர் சொன்னாரு, ஆடு நபிமார்கள் வேஷ தொழிலாச்சு, எனக்கு அதுதான் ரொம்ப விருப்பம். ஒரு ஆட்டு குட்டியை தாங்க. ஆண்டு குட்டி படுக்கப்பட்டுச்சு. வரலாறு சொல்லுது, காலம் போகுது. இவங்க 3 பேரும் இந்த ஒரு ஒட்டகம், ஒரு மாடு, ஒரு ஆட்டை வச்சு 3 பேரும் பெரிய மந்தைய உருவாக்கிட்டாங்க. பல வருடங்களுக்கு பின்னால அதே மரத்தை திருப்பி வந்தார்.
ஒட்டகம் கொடுக்கப்பட்டவற்றை போய் கேட்டாரு, ஏ மனிதனே, உங்களோட பழைய நிலைமை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்க இப்படி இருக்க, இப்படி ஒரு ஆள் வந்து இப்படி செய்ய கேட்க, நீங்க அவருக்கு இப்படி சொல்லி அவர் உங்களுக்கு துவா செஞ்சு கிடைச்ச ஒட்டகம் தானே இது? நான் ஒரு வழிபோக்கர், வருமானம் இல்லாதவர், அதனால எனக்கு உங்களோட ஒட்டகத்திலே இந்த ஒரு ஒட்டக குட்டியை கொடுங்க, அதனால நான் முளைச்சுக் கொள்வேன் உங்களை போல. அவர் சொன்னார், இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் வெறும் கதை. ஒரு ஒட்டக குட்டியை வச்சு ஒரு மந்தைய உருவாக்க எவ்வளவு பாடுபட்டேன்ங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லத்தோட அந்த மலக்கு கேட்டார், அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரப்பு தந்தது இல்லையா? நீங்க அடைஞ்சதா? அவர் சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரி ஒன்றுதான் கிடைச்சிச்சு, மற்றதெல்லாம் நான் அடைஞ்சது என்றாரு. அந்த ஒரு வார்த்தையுடைய முடிவு அந்த மலக்கு சொன்னார், அல்ல அவங்கள பழைய நிலைமைக்கு ஆக்காமல் ஆக்கட்டும் என்றாரு. திரும்பி வைத்தார். அதே மாதிரி அடுத்தவர்கிட்ட வந்தார், அவரும் அதே வார்த்தையை சொன்னார். மூணாவது மனிதர்கிட்ட போனதோட அவரு வரலாறு சொல்லுது, அல்லாஹ் அக்பர். அவர் அப்படி எழுந்து நின்று, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், நீங்க சொல்றது உண்மை, நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்றீங்க, நீங்க சொன்னது அவ்வளவும் என் வாழ்க்கையில நடந்துச்சு, ஒன்றும் இல்லாம இருந்து. ஒரு மனிதர் வந்தாரு, கேட்டாரு, என் நிலைமைய சொன்னு எனக்கு துவா செஞ்சார், ரொம்ப இந்த கண் பார்வையை சென்றான், என் வாழ்வாதாரத்துக்குரிய வழியை சென்றான். ஒன்றில்ல, நீங்க புனைக்க எத்தனை வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கொண்டு போங்க. மனக்கு சொன்னார், அல்ல உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்யட்டும். உங்களோட 2 நண்பர்கள்ட்ட போனோம், அவங்க 2 பேரும் ஏங்க இந்த வார்த்தையை பாவிச்சாங்க, அல்ல அவங்க 2 பேரும் பழைய நிலைமைக்குள்ள உண்டாக்கிட்டான். வரலாறு சொல்லுது, அவர்கள் 3 பேருடைய பறக்கத்தையும் சேர்த்து அந்த கண் பார்வையற்ற மனிதருக்கு ரப்பு திருப்பி கொடுத்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹுக்கு கொடுத்த வாதாவுக்கு என்ன செஞ்சோம்? சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துல வீடு கட்டி கொடுக்காம மௌத்தாக கொடாத எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போனோம். பிள்ளைகளை சும்மா கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாதே தகனத்தோட கொடுக்கணும் வேண்டி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அல்லாவை மறந்து சம்பாதிச்சு திருமணங்களை முடிச்சு கொடுத்து உலகத்துல புள்ள குட்டிக்கு கடன் இல்லை என்றோம். பெரியார்களே, ரப்புக்கு எத்தனை பேர் கடன், பொருளான தொழுகையில் எத்தனை பேர் கடன், அல்லாஹுடைய இபாதத்தில் எத்தனை பேர் கடன், ரப்பு தந்த பொருளாதாரத்திலேயும் எங்கட ஜகாத்தில் சதகாவில் எத்தனை பேர் கடன். அதனால மேலான சகோதரர்களே, இந்த விடயத்தை வச்சு கடைசியாக எதை பேச வாரேன் என்றா, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை அமானிதம். இந்த உலக வாழ்க்கை அமானிதம். அமானிதத்தில் ஆகப்பெரிய அமானிதம் என்ன தெரியுமா? மௌத்து வரப்போது இந்த ரூஹ் உடம்புல இருக்கிற காலத்துல அல்லாஹ்வை அடைஞ்சிரோனும், கபூர்ல நிம்மதியாக வாழணும். சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துல ஒரு நாள் கபூர்ல ஒரு நாள் உலகத்துல வாழக்கூடிய 50,000 வருடத்துக்கு சமன். முன்னோர்கள் இப்படித்தான் உலகத்துல வாழ்ந்தாங்க, கபரை மறந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், நரகத்துக்கு, அந்த சபர் என்ற நரகத்துக்கு 19 காவலாளிகள் என்று ரப்பு சொன்னார். இதை கேட்டதோடு அந்த காலத்தில் உள்ள ஒரு காபிர் சொன்னாரு, ஓஹோ அப்படியா, 19 பேர் தானா? நான் 10 பேரை பார்க்கிறேன், தனியா சமாளிப்பேன், நீங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து மற்ற 9 பேரை பாருங்க என்று அந்த கூட்டத்திட்ட சொன்னார். அவருக்கு அவருடைய பாரம் தெரியாது. மேலான சகோதரர்களே, இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மாற்றிக்கொண்டார்கள், கபூர்ல உண்மையான நிலைமையை பார்க்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபூ ஜஹீல் ஒரு கனவை, ஒரு சாப்பாடு போட்டார். வரலாறுல வருது, அவரை போல மிக படித்தவர்கள், பட்டதாரிகள், முக்கியமானவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த விருந்தில அழைத்தார். அதுல ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று வச்சிருந்தாரு. அது எப்படி என்றா, இந்த நாள் இந்த தயிர்ல, இந்த சாக்லேட்ல, பால்ல செய்யறத போல அவரும் ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு வச்சிருந்தார். அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, எங்காரப்பா செஞ்சீங்க, நல்ல இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்குது என்று கேட்டதோட அவர் சிரிச்சு கொண்டு சொன்னார், அவரே தெரியுமா, இதுதான் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்கூம் என்று சொல்றாங்களே, அந்த பாவிகள் நரகம் போவாங்களாம், அவங்களுக்கு அங்க ஒரு மரம் இருக்குமாம், அந்த மரத்துல சாப்பாட்டுக்கு பேர் ஜக்கூம்னு சொல்லுவாங்களே, அந்த ஜக்கூம் தான் இது, உங்களுக்கு தெரியுமா என்று அவரை சொன்னதோட மக்கள் எல்லாரும் சிரிச்சாங்க. சிரிச்சு அப்படியே கும்மாதமாக அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அஸீஸுல் கரீம். அவர் மக்களிடத்துல கண்ணியமானவர், அவர் மக்களிடத்துல பிரபலியமானவர். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அந்த பேரோட குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வச்சார். பேசுறதுக்கு நேரம் இல்ல. சூரத்துல் குர்ஆனுடைய கடைசி பகுதியை பாருங்க. இன்ன ஷஜரத்தல் லக்கூம் தாமுன் அஸீம் கல்முகலி யக்லி ஃபில் புத்தூன்
كغلي الحميم خذوه فاعتلوه إلى سواء الجحيم ثم صبوه فوق رأسه من عذاب الحميم ذق إنك أنت العزيز الكريم. 5-6 ஆயத்துக்கள் மேலான சகோதரர்களே, இந்த ஆயத்தில் எல்லாம் அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்கிற தண்டனையை சொல்லிட்டு அதுல அபூஜையில அடிப்படையாக கொண்டு வந்து மலக்குமார் என்ன செய்வாங்களாம், அவரை பிடிச்சு அல்லாஹ் சொல்லுவான், அப்படியே தள்ளுக நரகத்தில நரகத்துடைய அடித்தளத்துக்கு அவரை கொண்டு போங்க, சும்மா ஊற்றுங்க, அவரோட தலையில சுடு தண்ணிய கொதிக்கிற தண்ணிய சூடாக்கி அவரோட தலையிலிருந்து ஊற்றுங்க, வேதனை செய்யுங்க. சொல்ல வரலாறு எழுதுறாங்க தப்சீர்ல, மலக்குமார் இந்த தேன்ல அப்படியே அபூஜையினுடைய தேன் வரப்பல்ல அவருடைய தலையில் அந்த சுடு தண்ணிய ஊற்றும் பொழுது மலக்குமார் கேட்பாங்களா, நீங்களா அசீசுல் கரீம், நீங்களா உலகத்துல சங்கையானவர், உங்களுக்கா கண்ணியம் உலகத்துல, உங்களோட சொத்து எங்க, உங்களோட செல்வம் எங்க, உங்களோட பொருளாதாரம் எங்க, உங்களோட அழகு எங்க, உங்களோட பட்டம் பதவி எங்க? அன்பான சகோதரர்களே, அதனாலதான் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவ்வளவு பெரிய வரலாறு படைச்சவர் கபரடிக்கு போய் கேட்பாராம், தன்னுடைய பணம் எந்த பிரயோஜனத்தையும் தனக்கு அளிக்கலையே என்று கியாமத்தில் ஒரு கூட்டம் கொள்ளுவாங்களே, இதை நான் இப்பவே பார்க்கிறேன் என்று கபரடியில பேச கலீஃபா ஹாரூன் ரஷீத் அழுவார். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, மௌத்து வரப்போகுது. நான் 2 விடயத்தை சொல்றேன், இந்த பிம்பர்ல வச்சு நல்லா ஒவ்வொருத்தரும் கல்வியில் எழுதி கொள்ளுங்க. எங்களுக்கும் கபருக்கும் இடையில ஒரே ஒரு வேலைத்தான் இருக்குது. எங்கள் அண்டை வீடு கபரு, கருவறைக்கும் கபரறைக்கும் நடுவில் போடப்பட்ட ஒரு பாலத்தினால் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கருவறையிலிருந்து வெளியில வந்தோம், கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால 2 விடயத்தை கவனத்துக்கு எடுங்க. ஒன்று, நாங்க போற கபரு நிம்மதியானதாக அமையணும். அடுத்தது நாங்க விட்டுட்டு போற சொத்து எங்கட கபருக்கு பிரயோஜனமானதாக இருக்கணும். எங்கட ஆகப்பெரிய சொத்து எங்கட பிள்ளைகள், அவர்களுக்கு இந்த விஷயங்களை படிச்சு கொடுத்துட்டு போகணும், அவர்களுடைய ஈமான பலப்படுத்திட்டு போகணும். இது ஒவ்வொரு வாப்பட பொறுப்பு. பேச நேரம் இல்ல. ஒரு வாப்ப நினைக்கிறாரு, ஏன்னா இப்புள்ள காலத்தை பொறுத்த வரைக்கும், இப்புள்ள சோதனைகளை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பு சம்பாதிக்கிறது, செலவழிக்கிறது, ஏதோ எந்த வருமானத்தை எந்த தொழில பிள்ளைகளுக்கு பழக்கிறது, சேமிச்சமா ஏதாவது மிஞ்சினா பிள்ளைகள் எதிர்கால சேமிப்புக்கு அக்கவுண்ட்ல போட்டு பேலன்ஸ் பண்றது, 5வது ஒரு பொறுப்பு எனக்கு இல்லன்னு ஒரு வாப்பா நினைக்கிறாருன்னா இதை மன்னிச்சு கொள்ளுங்க. விந்தர்ல வச்சு சொல்றேன், அந்த வாப்பா இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய பேச்ச விளங்கல்ல. அந்த வாப்பா என்ன செய்யல, இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்குள்ள வரல. அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாப்பட சொத்து வாப்ப கொடுத்தோ கொடுக்கலையோ, வாப்பட வயல் பிள்ளைகளுக்குத்தான், வாப்பட தோட்டம் காணி பூமி பிள்ளைகளுக்குத்தான். வாப்பட அந்த மௌத்துக்கு முன்னால அல்லாஹ்க்கு பயந்து கொடுத்தாருண்டா அது முறையா லீகலா போகும். வாப்பா கொடுக்கலன்னா வாப்பவே தராம பேசாரு, அது எங்களுக்கு என்னத்துக்கு யாரும் விட மாட்டாங்க. உம்மட இதா முடியறதுக்கு முதல்ல எல்லாரும் அதை அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வாங்க. ஒன்று லீகலா போகுது அல்லது இல்லீகலாக போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட ஈமான் சொத்தை கொடுக்கலண்டா, தீன கொடுக்கலண்டா, அல்லாவை காட்டி கொடுக்கலண்டா, எங்கட ஜனாசாவை காட்ட ஒரு காலம் இருந்துச்சு. மகன் ஜப்பான்ல இருந்து வந்தார், யூகேல இருந்து வந்தார். சொல்ல பெரியார்களே, வாப்பட ஜனாசாக்கு பள்ளிய காட்ட. ஆனா இன்றைக்குள்ள காலம் எப்படி இருக்குதுண்டா, அதுவும் வர தேவையில்ல. ஸ்கைப்ல பாத்துட்டு, ஆன்லைன்ல பாத்துட்டு, கொஞ்சம் 2 துளி கண்ணீரை வடிச்சுட்டு கொஞ்சம் போயிட்டு அடக்குங்கன்னு சொல்ற காலம். அதனால மேலான சகோதரர்களே, நான் கட்டின வீட்டில எனக்கு 24 மனுஷியாரம் இருக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு துணியால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ரப்பு சொல்லிட்டான், மனிதர்களே அல்லாத வாதாவை நம்புங்க, அன்னக்கும் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றும், அன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய இந்த துனியா அல்லாஹுடைய விடயத்தில, ஆகிரவுடைய விடயத்தில, கபருடைய விடயத்தில உங்களை ஏமாற்றிடவான. அல்ஹாக்கு முத்தகாத்துர், மனிதனே இதுவரைக்கும் இந்த உலகம் உன்னை பராமுகமாக்க போகுது. உன்ன சொத்து, உன்ன செல்வம், உன்ன கதை, உன்ன காணி, இதெல்லாம் எதுவரைக்கும் உனக்கு நீ கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைக்கப்படுவியே அது வரைக்கும் தான். கல்லா, நீ நினைக்கிற மாதிரி அங்குள்ள விடயங்கள் சௌபதாலமும் உண்மையான நிலைமையை நீ அங்க உணர போறா என்றான் அல்லாஹ். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு எடுப்போம்.
யாரும் நினைக்கவான பேர பிள்ளைய பார்த்துட்டேன், இப்ப நான் மௌத்தாகினா எனக்கு 3 பரம்பரை இருக்குது, இது போதும் என்று யாரும் யோசிக்கவான. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு காட்டுல ஒரு சிங்கம் செத்திருந்தா அந்த சிங்கத்துக்கும் தலைமுறை இருக்குது, 2 தலைமுறை இருக்குது. இன்றைக்கு அரசு கடையில எத்தனை மாடு மடுவத்தில் அறுக்கப்பட்டுச்சோ அந்த மாட்டுக்கும் பரம்பரை இருக்குது. அதனால பரம்பரையை விட்டுட்டு போறதல்ல கெட்டித்தனம். ஏண்ட பரம்பரை, நான் விட்டுட்டு போற பரம்பரையை கொண்டு என் கபருக்கு என்ன பிரயோசனம், நான் விட்டுட்டு போற பிள்ளைகளை கொண்டு என் கபருக்கு என்ன வருமானம், என் கடைக்கல்ல, என் தொழிலுக்கல்ல, என் கபருக்கு என்ன வருமானம். அல்லாஹுடைய நல்லதியார்களே, நாங்க கபருக்கு போனதுக்கு பின்னால எங்களோட குடும்பத்திட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கொண்டு எங்களுக்கு கேட்கலுமா இருந்தா 2 ரக்காத் தொழுறதுக்கு அவகாசம் தான் கேட்போமே ஒழிய என் கடையில நிலம் என்ன, விட்டுட்டு வந்த சொத்துட நிலம் என்ன, என் வாகனத்தை விட்டுட்டீங்களா இருக்குதா, இதை பத்தி ஒரு நாளும் ஒரு கபருவாசி கவலைப்பட மாட்டார். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, சந்தக்கு தயாராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கோடிக்கணக்கு பொறுமதியான வாகனம், அது எங்கட மௌத்து வந்துட்டா அது எங்கட காலில் இருக்கிற செருப்பு மாதிரி தான், அது வெளியில இருக்கும். ஆனா சந்தக்கு இருக்கிற சந்தம் இது ஒவ்வொன்றும் எங்கட உறுப்புகள் இருக்கிற ஒரு அங்கம் மாதிரி. சொல்ல தெரியாமலே உலகத்துல எம்லன்ஸாக இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து ஏற்றுக்கொண்டு போகாது, என் வீட்டு வாசலுக்கு வரும், என்ன தூக்கி கொண்டு போய் அதுல வைப்பாங்க. ஆனா சந்தக்கு இருக்கிற சந்தம் இது ஒரு நாள் வரப்போகுது, இது வெறுமனே இரும்பாலே பலகையாலே தயாரிக்கப்பட்டது. ஆனா இதுல பொறுமதி எந்த அளவுக்குண்டா, என் ஹைபிரிட்டை தாண்டி, என் இன்னும் பொறுமதியான வெஜில் வாகனங்களை தாண்டி, என் வீட்டு நிலையை தாண்டி, நில போதாட்டி என் கோடிக்கணக்கு பொறுமதியான வீட்டு நில உடைக்கப்பட்டு என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை ஏற்றிக்கொண்டு போக போகுது. அதனால வேளாண் சகோதரர்களே, அது கொண்டு போற பயணம் ஒன்று சுவர்க்கத்துடைய பயணம் அல்லது அல்லாஹ் பாதுகாப்போட மாற்றமான இடம். ஒவ்வொருத்தருடைய கபரும் ஒன்று சுவர்க்கத்துடைய தோட்டங்கள் ஒரு தோட்டம் அல்லது நரகத்துடைய வீடுகளில் ஒரு வீடு என்றாக ரசூலுல்லாஹ் புகாரி சொல்லுது, ஒவ்வொரு ஜனாசாவையும் தூக்கி கொண்டு போகும் பொழுது அல்லாஹ் சந்தக்குக்கும் அவர் போற தங்க போற அந்த இடத்துக்கும் இடையில் உள்ள திரைய அல்லாஹ் நீக்கிடுவான். யாருடைய சந்தத்துல சுவர்க்கம் விளங்குதோ அவர் சொல்லுவாரு, கதிமூனி என்ன அவசரப்படுத்து, என் இலக்கு வீணாகல்ல, என் தாக்கத்து வீணாகல்ல, நான் பாடுபட்டது வீணா போகல, நான் அடைய போறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரை ஏமாற கூறியவர்களோடு சேர்ந்து மாடி வீட்டை பார்த்து, கட்டிடங்களை பார்த்து, காரி பூமியை பார்த்து, அவன் இவன் செய்த தொழிலை பார்த்து, அங்களை கடன் எடுத்து வட்டி லோன் என்று வித்தியாசம் தெரியாம யாரு ஏமாற கூறியவர்களோடு சேர்ந்து அவர்களை பார்த்து யாரு ஏமாந்துட்டாரோ அவரு சந்தத்துல போக்கல மகன் கேட்பார், மகனே இவ்வளவு கஷ்டப்பட்டனே வாப்பா, இவ்வளவு பாடுபட்டேன், இத்தனை நாட்டுக்கு போனேன், அத்தனை பேர்த்த கடன் எடுத்து, எத்தனை பேச்சுக்கு கடைக்கு ஏறி இறங்கினேன், உன்ன படிப்புக்கு, உன்ன தொழிலுக்கு, உன்ன ஜொப்புக்கு, வயலத்தாக எனக்கு ஏற்பட்ட கேடு நஷ்டமே கைசேதமோ அதோ விளங்குற அந்த நரக படிப்புலியில அந்த பாம்புகள் புழு பூச்சியில் நிறைந்த அந்த மண் குழியிலேயே என்ன போட போறாய், இதுக்காக நான் உனக்காக பாடுபட்டேன். சொன்னாங்க, இந்த சத்தம் உங்களோட காதுக்கு கேட்காமல் அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் சந்தப்புல போக்கல பெருசுல பறக்கிறவரு, கடலை கண்டா அவரு கடலை நோக்கி போறது போல சந்தப்புல போறவரு எதை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு தான் அவர் போய் அடங்க போறாரு கடைசியாக. அதனால மேலான சொல்லி சந்தப்புக்கு தயாராகுவோம், அதுக்குரிய தயாரிப்பு செய்வோம். அங்க போய் கடைசி பார்க்கிங் ஏதோ அந்த பார்க்கிங்ல எங்களுக்கு அந்த ஒரு இடம் அமைச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அதுக்காக எங்களை பணங்களை செலவழிப்போம், நேரங்களை செலவழிப்போம், பிள்ளைகளை கொண்டு அதுக்கு அந்த இடத்துக்கு பிரயோஜனம் அடைவோம், மனைவியை கொண்டு அந்த இடத்துக்கு பிரயோஜனம் அடைவோம். மௌத்துக்கு பின்னால 4 பேரை கூப்பிட்டு 1 மாதத்துக்கு ஒருக்க ஓதுற யாத்திரை நான் சொல்லல இடத்துல நாளாந்தம் எங்கட மௌத்துக்கு பின்னால எங்களுக்காக துவா செய்யக்கூடிய, எங்களுக்காக சதகா செய்யக்கூடிய, நாங்க விட்டுட்டு போற சொத்துல இருந்து எங்கட கபருக்கும் ஒரு பங்கு ஒதுக்கக்கூடிய மனைவியை பிள்ளைகளையும் உருவாக்கிட்டு போவோம். அதுக்காக என்ன செய்யணும் என்ற உலமாக்களிடத்துல கேட்டு படிப்போம், மதரசாக்களுக்கு செலவழிப்போம். மஸ்ஜிதுடைய வேலை கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது, அதையும் ஒவ்வொருத்தரும் கருத்துல வச்சுக் கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையில நல்லதை விளங்கி மௌத்து வரைக்கும் அவனை திருப்தியை அடைந்து அவனை சந்திக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்க குற்றவாளிகள் யா அல்லாஹ், விலகினர்கள் யா அல்லாஹ், குறையுடையவர்கள் யா அல்லாஹ், அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஒவ்வொரு பகலும் இரவும் தனிமேலின் கூட்டத்திலும் செய்த
செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. என்னென்ன பாவத்தினால என்னென்ன சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், என்னென்ன விளைவுகளுக்கு முகம் கொடுத்தோமோ, கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த எல்லா பாவங்களையும் எங்களை பட்டோலிருந்து அழிப்பாயாக. எங்களுக்கு விமோசனம் தாயல்லா, எங்களுக்கு வெற்றி தாயல்லா, எங்களுக்கு ஈடேற்றம் தாயல்லா, எங்களோட வாழ்க்கையில நிம்மதியை தாயல்லா, சந்தோஷப்படுத்தியல்லா, மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ தோவிஷையல்லா, பிள்ளைகளுக்கு மத்தியில நிம்மதி சந்தோஷத்தை ஒற்றுமையை உண்டாக்கியல்லா, குடுக்கல் வாங்கல நேர்மையை தாயல்லா, உண்மையை தாயல்லா, குடும்ப வாழ்க்கையில வெற்றியை தாயல்லா, மக்களோட சேர்ந்து நடக்க தோவிஷையல்லா. என்னென்ன பாவம் என்னென்ன நலவுகளை விட்டு தூரமாக்கி இருக்கிறோம் அந்த எல்லா பாவங்களை விட்டும் எங்களை ஓரமாக்கியல்லா, எங்களை கபூல் செய்யல்லா. எங்களோட மனைவி மக்களே பொருந்திக்கோயல்லா, எங்களோட பிள்ளைகளே பொருந்திக்கோயல்லா. யாழ்லா யாழ்லா ஹயாத்தோடு இருக்கிற கண்ணியமான உம்மா வாப்பாவை கபூல் செய்யல்லா. எங்களோட ஸ்ரீதேவிகள் யாழ்லா, எங்களை உருவாக்கியவர்கள் யாழ்லா, கருவறையில் இடம் தந்தவர்கள் யாழ்லா, என்னைய ரப்பாக சொல்லி தந்தவர்கள் யாழ்லா, எங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவர்கள் யாழ்லா. அந்த ஸ்ரீதேவிகளை பொருந்திக்கோயல்லா, அவர்களோட வாழ்க்கையில வரக்க செய்யல்லா, நன்றியுள்ள பிள்ளைகளாக ஆக்கியல்லா. யாரெல்லாம் முன்னிடத்துல வந்து விட்டார்களோ அந்த கபராளிகளுடைய கபறுகளை பொருந்திக்கோயல்லா, விமோசனம் கொடையல்லா, ஈடேற்றத்தை கொடையல்லா, கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வையல்லா, நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தியல்லா. யாழ்லா யாரெல்லாம் வைத்தியசாலைகளிலோ அவர்களுக்கு ராகத்தை கொடுப்பதை கொண்டு அந்த குடும்பங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடையல்லா. இந்த ஊரை கபூல் செய்யல்லா, நல்ல ஒரு ஊர் யாழ்லா, ஒரு ஜும்மா மசீதின் பல தக்கியாக்களை கொண்ட ஊர் யாழ்லா, ஒற்றுமையான ஊர் யாழ்லா, உலமாக்கள் வாழக்கூடிய ஊர் யாழ்லா, தீனுடைய அடிப்படையான மதரசாக்கள் உள்ள ஊர் யாழ்லா, மூத்த உலமாக்கள் வாழ்ற பகுதி யாழ்லா. இந்த மண்ணை பொருந்திக்கோ யாழ்லா, வெற்றி ஆக்கியல்லா, விமோசனம் கொடையல்லா. இந்த மதரசால் இன்று வெளியாகக்கூடிய எல்லா மாணவர்களின் உலக மட்டத்தினர் இல்முக்காக மட்டும் இல்லாமல் ஈமானுக்காக பாடுபடக்கூடிய தாயாக்களை உருவாக்கியல்லா, ஒரு உலகத்துக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய ஹக்கான உலமாக்களை வெளியாக்கியல்லா. இந்த நிர்வாகங்களை இந்த உலமாக்களை அனைவர்களையும் கபூல் செய்யல்லா. இந்த ஊருடைய வியாபாரிகள், விவசாயிகள், இன்னும் யாரெல்லாம் இங்கு வந்தவர்களோ அந்த அனைவர்களையும் பொருந்திக்கோ அல்லா. எவ்வளவு காலம் வந்தாலும் ஒரு நாள், ஒரு கட்டம், ஒரு வினாடி உன்னிடத்துல சந்திக்கு இருக்கிறோம் அல்லா. அந்த சந்திக்குள்ள பறக்க செய்யல்லா. சக்கராத்துல, கபூர்ல, மீசான்ல, மஹ்ஷர்ல, பட்டோல கார இடத்துல உதவி செய்யல்லா. தங்கும் கலக்க எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக கபூல் செய்யல்லா. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.